விளைவுகளை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நயவஞ்சகர்களுக்கு சமுதாயத்திலே மதிப்பு கிடையாது. இந்த வர்றானே பச்சோந்தி, இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான், நம்பாத இவனை என்று மக்கள் உங்களை அடையாளம் கண்டுகொள்வார்கள். நீங்கள் நினைக்கலாம் ஏமாத்தினதாக, ரொம்ப ஒரு மயக்கிற பேச்சை பேசி, ரொம்ப திறமையாக பேசி, நான் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசிட்டேன், ரொம்ப ராஜதந்திரமாக பேசிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யார் உண்மையை பேசுகிறவன், எவன் நயவஞ்சகமாக பேசுகிறவன், எவன் ஏமாத்துறவன், எவன் சுயநலவாதி, எல்லாம் மக்களுக்கு தெரியும். உங்கள் முன்னால் வேணால் நடிப்பாங்க, வாங்க மரியாதை கொடுப்பாங்க, உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி ஒழுங்காக பேசுவாங்க. ஆகவே இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களுக்கு சமுதாயத்திலே அந்தஸ்து கிடையாது, மரியாதை கிடையாது. இதை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் எவ்வளவுதான் ஏமாற்றினாலும் ஒரு நாள் சாயம் வெளுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியது போல சாயம் வெளுக்கும். எவ்வளோ காலத்துக்கு ஏமாற்ற முடியும் உங்களால்? எவ்வளோ காலத்துக்கு நடிக்க முடியும் உங்களால்? முடியுமா? முடியாது. ஆக இதையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் இந்த நயவஞ்சக போக்கிலிருந்து நம்மை நாமே சுய சோதனை செய்து கொண்டு அதிலிருந்து வெளியே வர வேண்டும்.